ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னோட கூகுள் ஷீட்டை வச்சு எப்படி ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்ட்டு போட்டிருப்பேன். லைவ் மார்க்கெட்டில் இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஹீட் மேப்பை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தாலே ஒரு க்ளூ கிடைக்குது, எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அனலைஸில் போவோம். அந்த பேஜில் போனாலும் பேங்க் நிஃப்டியை தவிர நிஃப்டியெல்லாம் ரொம்ப ரெட்டாக தான் இருக்குது. அதுலேயும் ஐடி செக்டார் தான் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு. பேலன்ஸ் ஆட்டோ செக்டார், மெட்டல் எல்லாமே வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஐடி மட்டும்தான் ரொம்ப க்ரீனாக இருக்குது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே. அப்புறம் சிம்பிள் ரிப்போர்ட்டில் பார்த்தாலே தெரியுது நமக்கு, F1 ஸ்டாக், நிஃப்டி எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் சைடு வேல இருக்குது. ஃபின் நிஃப்டியும் சைடு வேல தான் இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்தாலே நமக்கு ஒரு குழு கிடைக்குது. மிட் கேப்பும் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி, ஆனால் நிஃப்டியில் எல்லாமே ரெட்லேயே இருக்குது. பி வேப்பெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஓகே. இப்போ நமக்கு என்ன ப்ரெடிக்ட் ஆகுது, இந்த சீட்டை பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா, ஓவராலாக நிஃப்டி வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு. சரி, அடுத்த சீட் எடுத்து பார்ப்போம். ஆப்ஷன் செயின் டேட்டா எடுப்போம். இங்கேயும் வந்து பேங்க் நிஃப்டி பியர்லிஷ் அண்டு புல்லிஷ் போயிருக்கு. ஆமாம், இப்போ ஒரு சைடு வேல இருக்கிறனால அது புல்லிஷ்னு காமிக்குது. கண்டிப்பாக இது இன்னைக்கு வந்து இது மார்னிங்கில் அப்படி ஓவராக அந்த என்ன சொல்கிறது, சி சைடு லாங் பில்டப் நடக்குது. ஆமாம், பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷ். நமக்கு இந்த ரிப்போர்ட்டு தான் தேவை, புல்லிஷாக இருக்குது. பார்ப்போம், இந்தியா விக்ஸை பார்ப்போம். இந்தியா விக்ஸை பார்த்த வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டு தான் தெரியுது. ஆனால் நிஃப்டி வந்து சைடுவே அந்த ரேஞ்சில் இருக்குது. நமக்கு நிஃப்டி சைடுவேன்னு இருந்தால் கூட, ஏன்னா இதில் வந்து எவரி 30 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் இங்கே அப்டேட் ஆகும் இந்த சீட்டு. அதே மாதிரி நமக்கு இப்போது சார்ட்டை பார்த்தா கூட தெரியுது, 24,500 24,700 இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னைக்கு இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம பார்த்தா தெரியும், சிஏ ரேட் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக பியரிஷ்குள்ளே தான் இருக்குது போல். 25,600 உடச்சிச்சின்னா 25,500க்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து மேலே போகும். அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வால்யூம் பேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மட்டும்தான் அவ்வளோ வந்து வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு என்ன காமிக்குதுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம சரி, இப்போ நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம், வாங்க பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி ஒரு டவுன் சைடு மூமெண்ட் மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட இண்டிகேட்டர் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. அப் சைடு போகணுன்னா இந்த இடத்தையாச்சும் உடைக்கணும். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இந்த லைனை உடைக்கணும். இதுதான் சப்போர்ட். இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே போயாச்சுன்னா இங்கே டிமாண்ட் ஜோனுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வரலாம். ஆமாம், டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடங்கள்லாம் தான் வந்து சப்போர்ட் எடுக்கணும். 24,500 தான். ஏன்னா அதை தாண்டி போகாது மேக்ஸிமம். ஏன்னா நமக்கு அங்கே தான் வந்து நிறைய ஓஏஸ் க்ரியேட் ஆகிருக்கு, வால்யூம் எல்லாம். அதே மாதிரி மார்க்கெட் இது தாண்டியும் மேலே போகிறதுக்கு ரொம்ப பாசிபிள் இல்லை. பார்ப்போம். இதை வச்சு நம்ம இப்போ ஒரு கால்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். நம்ம இப்போ புட்டு சைடு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். 24,700 டே ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து நான் நேரமே பார்த்துருந்தேன், இந்த இடம் தான் என்ட்ரி. 111 வந்து என்ட்ரி லெவல். இங்கே தான் வந்து நான் என்ட்ரி போட்டிருக்கணும். ஆனால் மார்க்கெட் வந்து உடச்சி மேலே போயிருக்கு. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் என்ட்ரி. அட்லீஸ்ட் இந்த இதுக்கிட்டே வேணுன்னா கூட ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். ஒரு 107 108 அந்த ரேஞ்சில். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது, 10:15. ஓகே, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்டா? ஓகே, டார்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட் வைப்போம். 139. ஓகே, கொஞ்சம் கூட நம்ம மேலே ஏற்றி வைக்கலாம்.
ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ 89ல் இருக்கிறத வந்து நமக்கு ஒரு 94 அந்த ரேஞ்சில் வைக்கலாம். ம். ஆனா உண்மையான ஸ்டாப் லாஸ் வந்து இங்க தான் இருக்கு. 88 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இப்போ வந்து கால் சைடுக்கான ஒரு இதையும் எடுப்போம். அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்சில இருக்கு. அங்கேருந்து பிரேக் ஆகி மேல போனா நமக்கு எடுக்கலாம். 129 இது வந்து கரெக்டான ஒரு அட்வைசபிள் இல்ல. ஏன்னா நம்ம லேடார் எல்லாமே வந்து புட் சைடு காமிக்கிறனால கால் சைடு கொஞ்சம் ஒசத்தி வைக்கணும் மேல. ஏன்னா இந்த பிரேக் அவுட்ட மட்டும் நம்பக்கூடாது. இது மேபி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஃபேக்கில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் 34 அந்த ரேஞ்சில் தான் நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லை, டார்கெட்டும் ரொம்ப பிடிக்க முடியாது. ஒரு 15 பாயிண்ட் தான் பிடிக்க முடியும். இது புட்டு சைடு வந்து பிரேக் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் டார்கெட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி டார்கெட்டை கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம் இந்த இடம். ஓகே, டபுள் சார்ட் இப்போ வச்சுட்டு ஓகே ஓகே நமக்கு வந்து நம்மளோட என்ட்ரி லெவலை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இப்போ என்ட்ரி ஆயிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே போகும்போது அங்கே ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம அங்கே பிரேக் அவுட்டுக்கு போயிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த இடத்த உடைச்சாச்சுன்னா கண்டிப்பாக இது மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கீழே தான் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை உடச்சிச்சின்னா நமக்கு இன்றைக்கி டார்கெட் ஹிட் ஆகும் மோஸ்ட்டு. பார்ப்போம் எப்படின்ட்டு. மார்க்கெட்டில் இல்லைன்னா பார்த்துருவோம். சின்ன ஸ்டாப் லாஸ் தான், 15 பாயிண்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இதை பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி லெவல்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் லைவில் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இனி வந்து ஒரு 2:00 மாதிரி நான் வந்து லைவ் பார்ப்போம். நமக்கு லைவில் வரேன். கொஞ்சம் பிஸி இப்போது, ஃபுல் டைம் எல்லாம் இருக்க முடியாது, கொஞ்சம் வெளியெல்லாம் பிஸியாக இருக்கிறனால. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது யாருக்காச்சும் இந்த எக்ஸல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் ஒரு கால்ஸ் கொடுக்கணும். இந்த புட் சைடு தான் கொடுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மணி வந்து 2 மணி ஆகுது. காலையில் நம்ம ட்ராப் பண்ணது மாதிரியே வந்து காலையில் சொன்னது மாதிரியே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. காலையில் நம்மளோட கூகுள் சீட்டை வச்சு ட்ரெண்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுபடி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஓகே டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு அது ரிலேட்டடாக நம்ம வந்து மார்க்கெட்டில் பிளான் பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம ட்ரேடிங் வந்து செட்டப் பண்ணுறது டெய்லியுமே. உங்களுக்கு யாருக்காச்சும் நம்மளோட சீட்டு தேவைப்பட்டாச்சுன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 1000 ருபீஸ் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் ஹீட் மேப்பையும் இப்போ வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சேம் தான், காலையில் உள்ள மாதிரி தான், நெகட்டிவில் தான் இருக்குது. அனலைஸ் பேஜும் வந்து பேங்க் நிஃப்டியும் இப்போ நெகட்டிவ் ஆகிடுச்சு. காலையில் இருந்த மாதிரி தான். ஐடி மட்டும் கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நல்லாவே விழுந்திருக்கும் போல். அது புட் ரைட்டர்ஸும் எல்லாமே வந்து வால்யூம் எல்லாமே வந்து 24,500ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதனாலேயும் விடமாட்டாங்களா இருக்கும். ஒரு ரேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே. அதனால தான் நமக்கும் லாஸ்ட்டு ஒரு டெலிகிராமில் கொடுத்த கால்ஸ் எல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இங்கேயும் வந்து இப்போவும் ஸ்டில் நெகட்டிவ் தான். ஓகேங்களா? காலையில் இருந்த விட இப்போ சைடு வேலை இருக்கும் போல் கொஞ்சம். ஓகே, இப்போது ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்தாலும் அதோட அவுட்புட்டும் நமக்கு பியரிஷ்னு தான் காமிக்குது. நிஃப்டியும் பியரிஷ்னு தான் காமிக்குது. ஓகே, இப்போ வந்து விக்ஸை பார்ப்போம். விக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அங்கேயும் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டு தான் காமிக்குது. அப்போ கண்டிப்பாக இனிமேட்டு நமக்கு ரொம்ப கஷ்டம்தான் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு மார்க்கெட்டு. இப்போ 2:00 அது ரிலேட்டடாக. இதனால் இந்த புது சீட்டை நான் இப்போ ஒன்று வந்து காமிக்கிறேன். இங்கே எப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, இது நம்மளோட நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. இதனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட வேல்யூவோட டிஃப்ரென்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் எடுப்போம். 24,700 எடுப்போம். புட் ஆப்ஷனில். கால் ஆப்ஷனில் வந்து 24,400. ஆமாம், 400 எடுப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எடுத்து இங்கே பார்த்து போடுவோம். டி சைடு 24,400, புட்டு சைடு வந்து 24,700. இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் என்ன? ஓகே, ஸ்பாட் ப்ரைஸ் வந்து
ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 157, 145, 157, இங்கே 145 இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 24,550, 60 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதையும் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டுட்டு 24,559 போட்டுட்டோம். இப்போ வந்து ஓவரால் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ப்ரீமியத்துக்கு வந்து ₹2 தான். இப்போ வந்து நம்ம புட்டு சைடும் கால் சைடையும் வந்து நம்ம பை பண்ணிடணும். பை பண்ணி நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ன வருதுன்னா, வெறும் இப்போ ஒரு லாட் எடுத்து ₹50 தான் ரிஸ்க்கு. ஓகேவா? மார்க்கெட் முடிகிறப்போ நமக்கு 50 ருபீஸ் தான் ரிஸ்க் வரும். ஆனால் இன்கேஸ் இந்த 3:00 இல்லை ஒரு 4:00 மாதிரி சடனாக ஐவி கிரியேட் ஆகி ஒரு பஃபர் அப்படி போயிட்டானா நமக்கு 500லேருந்து 600 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு 5 லாட்டு கூட போட்டால் கூட நமக்கு ஒரு ₹500 தான் நஷ்டம் வரும். ஓகேங்களா? ஓவராலாகவே லாஸ் நமக்கு ஒரு 500 ருபீஸ் தான். ப்ளஸ் ப்ரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ரூபாய் வரப்போகுது, ஒரு சின்ன ப்ரோக்கரேஜ் தான் வரும். சரிங்களா? ஒரு ₹50, ₹100 போடுங்க. அப்படின்னா ஓவராலாகவே நமக்கு இங்கே 200 ருபீஸ் லாஸ் வரும். ஓகேங்களா? ஆனால் ப்ராஃபிட்னா 1000 ருபீஸ் நம்மளால் எடுக்க முடியும். இது வந்து டெய்லியும் ஒர்க் ஆகாது. ஆனால் இன்றைக்கி வந்து இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி நம்மளோட ஆப்ஷன் செயின் டேட்டாவில் வந்து போய் பார்த்தப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஓஏ வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து பில்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இன்றைக்கி இது பாசிபிள் இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் நம்ம வந்து டெய்லியுமே நம்ம ரியல் மார்க்கெட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நம்மளோட டூல்ஸ் எக்ஸல் சீட்டை வச்சும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. நம்ம இன்றைக்கி காலையில் வந்து ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தோம் டெலிகிராமில். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையில் 10:20க்கு நான் கொடுத்துருக்கேன். நம்ம அப்போ லைவில் பார்த்த டைமில் தான் பை எட்டு 107 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம அந்த கால்ஸ் என்னாச்சு அப்படின்ட்டு பார்ப்போம். நிஃப்டி சிங்கிள் சார்ட் பார்ப்போம். ஓகே, சிங்கிள் சார்ட் நிஃப்டி 24,700 நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் அப்போவே மோடிஃபைட் பண்ண சொன்னேன் 104க்கு 107 பை பண்ணி 3 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஆனால் டார்கெட் வந்து 30 பாயிண்ட் கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டோம். 107 தான் பை பண்ணோம். ஆனால் நம்ம லைவில் நான் வந்து சொன்னேன் பிரேக் அவுட் 111 அதில் எடுப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே அப்டேட் பண்ண போனப்போ ஓகே 107 ஏன்னா அங்கே கீழே இருந்துச்சு அங்கேயே எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு 32 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். சரி, 30 பாயிண்ட்டே வைக்கலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் வரும், ஒரு 5 பாயிண்ட்டு மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு. யாருக்காச்சும் ஜாயின் பண்ணுங்கள். யாருக்காச்சும் கூகுள் சீட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 7 சீட் இருக்குது. எல்லாத்துக்குமா சேர்த்து 1000 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் வந்து உங்களுக்கு பிஃபோர் அந்த மார்க்கெட்ஸ் நீங்கள் கால்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் மார்க்கெட்டில் ஒரு க்ளூ கிடைக்கும். எந்த டைரக்ஷன் க்ளூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஓகே பிரேக் அவுட்டில் மட்டும் நீங்கள் கால்ஸ் எடுத்தால் போதும். நிறைய ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது. இதுக்கு வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு 80% வரைக்கும் உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிச்சிருவோம்.